சரி, அப்ப பிஜேபி ஓபிஎஸ் தான் முக்கியத்துவம் கொடுக்குது. ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு இல்லை, எடப்பாடியை தூக்கி எறிகிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாம் பார்த்துட்டு அது இருக்கு. விரைவில் தூக்கி எறிய குருமூர்த்தி வீட்டில் வச்சு தயிர் வடை சாப்பிட்டு அந்த பாலிடிக்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ எலெக்ஷன் டயத்தில் இந்த ஓபிஎஸ் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஓபிஎஸ் உள்ள வந்துருவாருங்க. உள்ள வந்துருவார் கட்சிக்குள்ள. 3 மாசத்துல கட்சிக்குள்ள வந்துருவார். பலாப்பழத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எம்பியில் கொஞ்சம் திடீர்னு விட்டுட்டு ஓடிவிட்டாப்ல ஓபிஎஸ். சரி, இபிஎஸ் இந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுங்க பாத்ரூம் போயிட்டு வரேன்ற மாதிரி தான் நான் கதை. அது ஒருத்தர் நம்பி கூப்பிட்டு போய் ஒன்றா அந்த ஊருக்கு போகலாம், பிரச்சனையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு இந்த பாத்ரூம் போயிட்டு வரேன்னு விட்டுட்டு ஓடனே அப்படி இருக்கும் வண்டி கிளம்புற நேரத்துக்கு. அந்த மாதிரி தான் நான் ஒரு இது பண்ணதான் அந்த கூட்டணியில் ஜிக்கே அல்வா கொடுத்துட்டாரு. அதனால் இந்த டைம் லாக் பண்ணுறாங்க ஃபுல்லாக. 6 மாதத்துக்கு முன்னாடி எழுதி வாங்கி இப்போ டெல்லிக்கு போகிறாரு. இப்போ எல்லாம் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ இல்லை. ஸோ இந்த அரசியல் இபிஎஸ்ஸுடன் அமித்ஷா கூட்டணி வைப்பது போல் தோற்றமளித்தாலும் உள்ளுக்குள் நிறைய அதிமுகவோட தான் கூட்டணின்னு சொல்லி மோடிஜியே சொல்லியிருக்காருன்றத ட்விட்டரில் நீங்கள் பார்க்கணும். இபிஎஸ் ஓபிஎஸ் எந்த பேருமே அந்த ட்விட்டரில் இல்லை. குறிப்பாக பேசினதுக்கப்புறம் கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது ஜெயலலிதா எம்ஜிஆரின் அதிமுக உடன் நாங்கள் கூட்டணின்னா அப்போ இபிஎஸ் இல்லைன்னு தானே அர்த்தம்.